ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான மாயைகளையும் அறியாமைகளையும் சந்தேகங்களையும் அகற்றிவிட்டு நாங்கள் தூய ஆத்மாதான் என்ற உண்மை நிலைப்பாட்டை தயவு செய்து எங்களுக்குள் நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, தங்களின் தரிசனத்தை நாங்கள் காணும் பொழுது ஏற்படுகின்ற அந்த ஆனந்த உணர்வு எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். நாங்கள் பெற்ற இந்த இன்பத்தை மற்ற அனைவருக்கும் கொண்டு செல்லும் கருவிகளாக நாங்கள் இருக்க தயவு செய்து எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். தாயே, நாங்கள் தியானம் செய்வதற்கும் தியானத்தினுள் தியானத்தில் இருக்கவும் அனுமதி தாருங்கள் அம்மா. கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். கவனம் நம்முடைய சகஸ்ராராவிலேயே தொடர்ந்து வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव
श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। கவனம் நம்முடைய சகஸ்ராராவிலேயே வைத்து நம்முடைய குண்டலினி தாய் மேலெழும்பி இருப்பதையும் அதன் மூலம் நாம் உணர்கின்ற அந்த நுண் அதிர்வுகளையும் நமது கவனத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயி பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயி, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் தோஷங்களையும் எதிர்மறை தீய சக்திகளையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயி, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். தாயி, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனம் நம்முடைய இடது மூலாதாரத்தில் வைத்து ஸ்ரீ நிர்மல் கணேசா மந்திரத்தை கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் நமது இடாநாடியிலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசிஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वं
परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நமது கவனத்தை மெதுவாக நமது வலது மூலாதார சக்கரத்தில் நிலைநிறுத்தி ஸ்ரீ கார்த்திகேயா சாக்ஷாத் மந்திரத்தை கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கார்த்திகேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः.
கவனத்தை நம்முடைய பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக எங்களின் மூலாதார சக்கரத்தில் அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் வணங்கும் பொழுது கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்துடன் இருப்பவர்களாக நாங்கள் திகழ்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் மாயைகளை அகற்றிவிடுங்கள். ஸ்ரீ கணேசரின் ஞானமும் ஸ்ரீ கார்த்திகேயரின் தத்துவமும் அவரின் குணமும் எங்களுள் நிலையாக நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். ஸ்ரீ கணேசரின் விவேகம் எங்களுள் நிலை பெற்று இருக்கும் பொழுது எங்களின் அறியாமை அகற்றப்பட்டு எங்களின் அனைத்து செயல்களிலும் சரி என்ற அந்த உண்மை நிலைப்பாடு நிலைத்திருக்கவும் அதை தர்மத்தை ஒட்டிய நிலையில் இருக்கவும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதாரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரம்
தாயே, வெண் தாமரையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதியாக இருக்கும் தங்களை நாங்கள் வணங்கும் பொழுது எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து அறியாமைகளும் மாயைகளும் அகன்ற நிலையில் இருக்க வேண்டும் அம்மா. அந்த நிலைப்பாட்டை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயே, தாங்கள் எங்களுக்கு அளித்துள்ள தெய்வீக அறிவான சகஜ யோகமும் அதிலுள்ள நாடிகள், சக்கரங்கள், தெய்வங்கள் பற்றி அறிந்து கொள்ளவும், எங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த பிரச்சனைகளை எவ்வாறு சுத்திகரிப்பு செய்வது என்ற தூய அறிவையும் எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள் அம்மா. இந்த தெய்வீக ஞானத்தின் மூலமாக தெய்வீகத்தின் நீதியையும் குண்டலினி பற்றியும் அறிந்து கொள்ள வைத்ததற்காக எங்களுடைய நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தாய், நாங்கள் இதை பற்றிய முழுமையான நம்பிக்கையோடு மனதுடன் ஏற்றுக்கொள்வதோடு அதை புரிந்து கொள்ளவும் இன்னும் ஆழமாக எங்களின் ஆன்மீகத்தினுள் செல்வதற்கும் எங்களின் தியான நிலையில் நாங்கள் எண்ணங்களற்ற நிலைப்பாட்டை நிலைநிறுத்துவதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவி நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் கோபம், அகங்காரம், அதிகப்படியான சிந்தனைகள், மாயைகள் எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிட்டு தங்களின் அன்பு மட்டுமே எங்களுள் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீம் பிரம்மதேவா சரஸ்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நம்முடைய சுவாதிஷ்டான அளவிலிருந்து சகசிராரவையான தியானத்தில் இருப்போம் சில நிமிடம். அதற்குரிய அந்த சக்கரங்கள், அந்த சக்கரத்திற்குரிய அந்த மியூசிக்கை அதை கேட்டு நம்ம சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். நன்கு குளிர்ந்த நுண் அதிர்வுகளை நாம் இப்பொழுது உணர்ந்திருக்கிறோம். அதே நிலையில் நம்மளுடைய தியானமும் எண்ணங்களற்ற நிலையில் நிலைத்திருக்கிறது. அன்னைக்கு இந்த நிலை, தியான நிலையை தந்தமைக்கு நாம் மனதார நன்றி கூறுவோம். கவனம் சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். தாயே, எங்களின் இந்த தியான நிலை தொடர்ந்து எண்ணங்களற்ற நிலையிலேயே நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களின் வாழ்க்கை செயல்கள் அனைத்தும் செய்யும் பொழுதும் எங்களின் கவனம் எப்பொழுதும் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களிலேயே நிலைத்திருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. நாம் தொடர்ந்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது இதே தியான நிலையில் 1990 குரு பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். In Sahaja Yoga, the Guru Puja has a very different significance from any other Guru Puja. When you worship your Guru, you are also worshipping the Guru within you. This is not in any other guru-disciple system, because in you, the Guru, the Master, has been awakened. And so, when you are worshipping your Guru, then this Master within you is also worshipped, you respect it, you glorify it, you awaken it, and you manifest it. This we have to realize, that in Sahaja Yoga, if you are a Sahaja Yogi. Now the quality of Guru, first and foremost, is that he makes you meet God. Means he raises the Kundalini and establish the relation between the all-pervading power
And as your Guru is Adi Shakti, you make that person meet also the Adi Shakti. So you have a double advantage. That at the same time, when you give them realization, not only that you make them feel the union with the divine power, but you can make them meet the divinity itself, the source of divine power. So your responsibility as Sahajogis is very great, because in you there is the Guru. Now in our mantras we say that, Mother, I am my own Guru. But saying that, do we realize that if I am my own Guru, this I and my Guru, between the two, what have I achieved? Where am I? Can I guide myself? Have I got the light of the Spirit on my attention so well established and manifested that I can guide myself and guide others later on? First of all, in the Guru principle, it is important that you see to yourself the introspection. Can I be my own Guru? Have I become my own Guru? Now, in your case, your Guru is a mother, a woman. So, it has to be among women that the development of their Guru qualities have to be very well manifested. But it's just the way it is not. For them, they are still the mothers, or they are the wives, or they are Sahajoginis. But they don't realize that you are also the Gurus. Because your mother is a Guru, because she is a woman, and you have to be also of that quality that people should say, look at this woman, she's such a Guru. But still, as I hear from the different leaders, that the ladies are absolutely still very much far away and are very few who can be called as real Sahajoginis. It's a sad thing to hear. Because if you still keep to all these mundane things of womanhood and the drawbacks of womanhood, which has come out of domination, maybe because of always they were shown to be something lower. Especially in the Christian religion, they were never regarded as something holy. They have this kind of a diffidence in them that they don't understand that dharma can be established more by women than by men. And the Guru's work is to establish the dharma in the society, in the family, in relationships. All these Gurus which are representing all these great symbols here have done nothing but have established dharma. But first of all, before establishing the dharma, we should watch ourselves. Have we got dharma within ourselves or not? First of all, the quality of a person who has dharma is that he listens to others. He obeys. And this is something has gone wrong with the Western women. I think that they have forgotten how to listen to others, how to obey others. That's why their children also don't obey them. Obedience, if you do not have, nobody is going to obey you. First, you must learn to obey. A person like Kabira, because he was born of a unknown caste, people didn't know what he was born from. And he could not
go directly to any guru. So he heard about Ramanand, great guru of those days, who used to go to the river Ganges every morning to have his bath. So one day on his steps, Kabira kept lying, and in the darkness, the guru could not see, and he touched him with his feet. He said, "Who are you?" So he said, "I'm Kabir, and I'm your disciple." And he got hold of his feet. And when he got hold of his feet, he said, "All right, come along." And then he became such a great saint in India. People know him more than they know his guru. He became so great. The basic thing is humility. Yesterday you saw how the musician was humble. All the time he was humble. He didn't know how to express his humility every time. All the time he was humble. Because in humility only you can receive the blessings. You can receive the quality that is of your guru. Now for a guru, as you have seen, that in my own way, in my own image, you have to come up. First of all, your life should be absolutely transparent. Transparency is the essence of Sahaja Yoga. Everybody should know what you are doing, where you are going, what is the way you live, what is the way you are behaving. I have seen people who are gurus, also in the sense that we call them leaders, or we can call them sub-gurus, or they cannot be called as priests, but I can say communication centers as they are. In them, we find that they are very fussy type of people. Always think about their body, always think about their comfort, always grudge about what's nobody looked after them, as if they suffer from persecution mania. Or they will grudge about food. I didn't eat my food for one day. It doesn't matter. For a guru, it's better to starve for about 3-4 days nicely, so that you get over this idea of hunger. You'll be surprised, since I'm here, I have not eaten anything much. I'm just drinking something, because just the guru has no hunger, right? Because it is in your stomach, the guru vibrations are so much that you don't feel like eating anything. So then what do you eat and how do you eat and all these things that we have given up to come to Sahaja Yoga. So even if leaders have this nonsense in their head, what do you get to eat? I mean, this is the basics, absolutely. And when I hear some people telling me, oh, what did they eat and how did they eat and all, it's like, I feel they are like tourists in Sahaja Yoga. Just come in Sahaja Yoga like tourists to see places and go around and to know where you get, in what restaurant you get good food and cheaply. All this is so basically, absolutely not a manifestation of Guru principle. Now you have seen your Guru as she is. I do not know what I eat, what they give me, what I want. They go on giving me whatever they think I like. And I just don't know if I like that thing or not, or what is it. If they ask me, Mother, what will you have? I said, what will I have? I don't know really. What will I have? Anything. So there has to be no choices. First of all, not to waste your attention on choices. Of course, only on vibrations. I mean, supposing you go to a restaurant, find all kinds of funny vibrations there, people are getting drunk or anything, then of course you should say. But all the choices must be based on vibrations and not on material things. That you get something nice there, let's go there, and they'll travel for 50 miles to go eat something nonsensical. It should be all nonsense for all Sahaja Yogis. And when I say Sahaja Yogi, it means also Sahaja Yoginis. So the food part of it is aswada. You should not have any taste for any special food.
Especially in France, to say that people may not like. But French are very, very conscientious or aware about the food part. I don't know how far they make really good food, but at least they think they eat very good food. So, the eating of good food is a kind of a addiction. It's a kind of an addiction. It's something like drug, that you must have good food. So Zen started this system of what they call the tea ceremony. In the tea ceremony, what he did, I have been through that. And it's really quite a test of people. With me it was all right, but the rest of them got really frightened. That in the tea ceremony, whatever rituals they do, they give you a tea, which is so bitter. We can say quinine raised to power 108. It's like that. And they give you very nicely, handle you with such ritual that you have to take it. So first they say you see the cup without thinking. So he tried to make thoughtless awareness through the cup. I don't know how much one can achieve with that. But that tea that you take once, your tongue is good for anything. And to compensate it, they give you something sweet, which is again sweetness raised to power 108. So sweet that it becomes bitter. So sweet. So this is just to conquer the tongue. Zen must have thought that better give them this tea ceremony, where there is no tea, there's nothing but just you really give such shocks to your tongue so that after that you can eat whatever you get. And that's why you must know that Japanese can eat anything. They have solved their food problem because they can eat anything. They can just fish out some crabs, or could be some prawns, just peel them out like peanuts and eat them like that. I think Zen has solved this problem for them because they have food shortage. And this is how they can eat everything. They can eat the bark of the tree, they can eat the snake, they can eat the lizards, they can eat the frogs, everything they can eat. So all their eating problems are solved in that country by Zen, I think, because you have no taste. But in this, I think the worst are in the whole world are Indians. They are the fussiest people for food because their women have spoiled them. They know very good cooking and they know how to handle their husbands by cooking very well. And the way they cook food for them, you see, the men have to go back to Indian food. Now, even if they travel the whole world, they'll need Indian food. They can't get over their tongues. It is such a big conditioning in India of food that I just don't know how will they get out absolutely the basics which are important. Gandhiji tried that very much in the ashram. He used to give horrid food, boiled food with the oil of mustard on top, and nobody could eat that, raw. And he used to make everybody eat that. Not only that, he would make them clean the bathrooms, WCs, everything, so that you get rid of your nose also, that you need everything. Because so many people, while eating also in India, will put something to their nose, so they smell everything. So they're oversensitive to their tongue and to their nose, but not to their eyes. To eyes they are not. For eyes, I would say the most sensitive people are Japanese and Chinese. And also the Western people are very much sensitive because they don't like to see anything dirty, filthy or ugly. Indians won't mind any dirt, filth, anything, just like dogs and horses or buffaloes. They can walk through any dirt, filth, anything. Nothing matters to them. Anything ugly, ugly building or an ugly dress or anything is all right for them. It doesn't matter. To their eyes, it doesn't matter at all. Only thing, kitchen should be clean, and they are all the time in the kitchen. So we don't have to learn all these bad things from Indians. There are some good things they have.
But there are certain things, these are very bad conditioning. And the next to that are, I think, the French. But if you eat English food, you can become quite good because there's no taste in English food. So I have no problem anywhere because I think I have no taste at all and I can eat anything. Anyway, it is cooked, it's all right. I don't bother about what is cooked, what is not cooked. But if you have some French people for a dinner in a restaurant, they'll spend 45 minutes deciding what they are going to eat. I mean, what a waste of energy. 45 minutes just to decide what they are going to eat. After all, what is so great, what you are going to eat? It's all there, just one thing everybody should have. So for Sahaja Yogis, it is important to give up this idea, I will have this. First of all, nobody should ask, what will you have? To me also. I do not like people asking me questions, what will you have? Because I have to think about it and I want to be nirvichara. So, this is one big ordeal which we do not understand how much we are attached to food. And food goes in the stomach. And not only that, it spoils our guru system but also spoils our physical system. So we should try not to look at food. That's why fasting was told to all the people who wanted to develop their Gurupad. So that they should not fast. But they do not fast normally because they think of food. So there's no fasting. I mean, fasting means that you go into nirvichara and don't think of food, but they are all the time thinking of food, so it has no meaning and you are just the same. Whether you eat it or not, your mind is eating it all the time. Then you start thinking, when will I end my fast and where will I go to have what? So this is a very basic thing that we should get rid of our habits, of our conditionings, what we are going to have, and what food we are going to have. Our children also should be given a proper training about that. It's all right. Sometimes there is no salt, sometimes there's no sugar. Doesn't matter. And sometimes there's nothing, doesn't matter. Nothing important for Sahaja Yogi. You can live without food for days together. No problem. So for a Sahaja Yogi, there's nothing like taste of food and hunger. There's only one hunger, is to be purified, to be clean. This is one of the things that dirties our mind, we should say, that we think about food all the time. Even in Russia, I found people carried all Indian things there. They were cooking all Indian things, and I am poor thing, I can't eat anything. So they brought everything for me thinking I'm an Indian, but they don't know I am Zen. I do not have sense of taste. So to get over taste, one has to work out. It's an experiment we have to do with ourselves. Unless and until we introspect ourselves and do experiments, we cannot rise. Because though the Kundalini is trying her level best, but your conditionings are so great that it cannot pierce through and cannot make you onto that guru level. If you see the lives of all these gurus, they were married, they had children, they lived a normal life, but in their own personal life, they were absolutely detached people. So first detachment should come from food. And there, whatever you like, you just don't eat. That's the best way, because of liking something, supposing if somebody is fond of ice cream, he must have already spoiled his liver. So they give up. If you like pasta, give up pasta. If you like something else, just give up. Don't ask for it and don't eat it at all. So that, you see, your mind will
get little bit detached from it. It's very easy to achieve this detachment, I think, if you work it out in a sensible way. Just try to punish your body. You see, if you are your guru, you better take hold of, first of all, your body and your conditionings. You have to treat your body with this thing. I am told many girls who are married abroad are still making their Indian food and eating. That's horrible it is. They should starve. If they starve for, say, about 5-6 days or maybe 8 days, then they'll eat any food in any case. That's why the fasting is given. So one should adjust oneself to any kind of food you can have. And if you want to survive, then you eat anything. So just make it a point that you get rid of this very simple conditioning you have of liking the food that you want to eat and you don't want to eat. I think a Sajogini or Sajogi who cannot get rid of this little thing, then how can you call him a Sajogi? I don't know, he's very asaj. Because the other day I met one lady. I said, what is the matter? Where have you been? She said, I've been looking out for some sort of an Indian ingredient. I said, how can you get it here in this Spain? You cannot. Why? Because they asked me to make Indian food. All right. Then without that, can't you make Indian food? What is the need to run all the way, whole day for one small little thing called hing? There's a big name for that. It's a small little thing. Just to get that, she had to run all over the places to get it. So, for people who are Sajogis, if they are such, whatever is available, you can make something nice out of it and eat it. So that shows what? Shows sagacity, shows trupti, shows your satisfaction. And that is one of the manifestations of a guru, that he is a satisfied soul. He is just self-contained, doesn't bother. அன்னையின் இந்த சொற்பொழிவின் தொடர்ச்சி நாளை நாம் கேட்போம். அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும் ஒரு குருவானவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தாங்கள் எங்களுக்கு எடுத்துரைத்தமைக்கும் எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக வந்தனிட்டுக் கொள்வோம்.